Hi friends, welcome to Mr. TSR channel. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, அதாவது என்ன உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன்டா, இன்றைக்கு ஒரு ஹோலோகிராம் இமேஜ் ப்ரொஜெக்டர் ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதாவது இது ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி தான். அதை சிம்பிளாக அப்படி, அதாவது ஹோலோகிராம் இமேஜ் ப்ரொஜெக்டர்ண்டா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3D வியூவில் ஒரு படங்களோ வீடியோக்களோ பார்க்குற மாதிரி தான் ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் உண்டு. அதான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறோம். நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. அதான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இதை பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் பட்டனை தட்டி விடணும். அப்போ தான் என் அப்டேட்டுகள் உடனுக்குடன் கிடைக்கும். ஏன்டா வர்ற காலங்களில் நான் வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கணுமாண்டா நீங்கள் அந்த பெல் பட்டனையும் தட்டி விடணும். அதோட ஃப்ரெண்ட்ஸ் என்ற விட ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ தான் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு அதை சஜஸ்ட் பண்ணும். அதனால் நீங்கள் என்ற விட ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஹோலோகிராம் இமேஜ் ப்ரொஜெக்டர் எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஹோலோகிராம் இமேஜ் ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு 25 சென்டிமீட்டர் நீளமும் 16.5 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக துண்டொன்று வெட்டிக்கொள்வோம். கார்ட்போர்ட்டில் வெட்டிக்கொள்வோம். அதில் பிறகு நான் சொல்கிற மாதிரி நீளத்தில் இருந்து 2.5 சென்டிமீட்டர் உள்ளுக்கையும் அகலத்திலிருந்து 2.5 சென்டிமீட்டர் உள்ளுக்கையும் ஒரு பெட்டி, அடுத்து அந்த பெட்டிக்குள்ளேயும் 2.5 சென்டிமீட்டர் உள்ளுக்க இன்னொரு பெட்டி கீறுவோம். அதில் இருந்த நடுவில் இருக்கிற அந்த சின்ன பெட்டியை நாங்கள் வெட்டி அகற்றிக்கொள்வோம். அது தேவையில்லை எங்களுக்கு. இந்த வீடியோவில் காட்டின மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அந்த பெரிய பெட்டின்னு அந்த மூலையில் இருக்குது பாருங்க, அந்த சின்ன சின்ன சத துண்டுகள், அது நாங்கள் ஒரு செவ்வக பெட்டியாக மடிக்க, அதாவது ஒரு கனவுருவா மடிக்க அது இடைஞ்சலாக இருக்குமென்றதால் அதுகளையும் பெட்டி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் அதை திறந்த பெட்டியாக மடித்து கொள்வோம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி நீங்கள் மடித்து கொள்ளுங்க. மடிச்சுட்டு அதை ஒட்ட போகிறோம். இங்கே நான் ஒட்டுறதுக்கு, அதாவது அந்த பெட்டியை ஒட்டுறதுக்கு குளூ கண்ணும் குளூ ஸ்டிக்கும் பயன்படுத்தி கொள்கிறேன். ஏனென்றால் அது உடனே காஞ்சிரும் மண்டத்தில் டப்பன்னு ஒட்டிடும். நீங்கள் வேறு எதை பசை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெட்டி ஒன்று வந்துட்டு, இந்த பெட்டி எங்களுக்கு தேவை. அதை என்னத்துக்கு கண்டுபிறகு நான் சொல்கிறேன். அடுத்த 16.5 சென்டிமீட்டர் அகலமும் 21 சென்டிமீட்டர் நீளத்துலையும் ஒரு செவ்வக துண்டு பெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் பேஸாக இருக்க போகுது. பிறகு 18 சென்டிமீட்டர் நீளமும் 11 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு பெட்டி, அதாவது ஒரு செவ்வக துண்டு வெட்டுவோம். அதில் 45 பாகையில் ஒரு கோடொண்டு கீறிக்கொள்வோம். அப்படி 2 துண்டங்களுக்கு வேணும். இப்போ அந்த பேஸில் வச்சு ரெண்டையும் செங்குத்தாக ஒட்டி கொள்ள போகிறோம். 2.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இட கொஞ்சம் கேப் விட்டு அதை ஒட்டி கொள்கிறோம். செங்குத்தாக என்ற விட இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற துண்டையும் அப்படி வச்சு நான் ஒட்டிக்கொள்கிறேன். 45 பாகை அண்டு எழுதினது உள்ளுக்கு இருக்கிற மாதிரி ஒட்டிக்கொள்ளணும். ஏன்னாண்டா இப்போ இந்த கோட்டில் 45 பாகை சிலாங்கில் நான் ஒரு பிளாஸ்டிக் கண்ணாடி துண்டு வைக்க போகிறேன். அந்த பிளாஸ்டிக் கண்ணாடி எடுக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த சீடி கவர் எடுத்து நான். இந்த சீடி கவர் பழசாக இருக்கும். பழைய முந்தி நீங்கள் பாவிச்சிருந்தீங்களாண்டா அப்படி ஒன்று இருக்கும், உங்களோட வீட்டை கட்டாயம் இருக்கும். அதை எடுத்து அதில் இருந்து எங்களுக்கு அந்த கீறுப்படாத பக்கமாக இருந்தால் நல்லா. அப்போ தான் எங்களோட ஹோலோகிராம் இமேஜ் எல்லாம் நல்ல ப்ரொஜெக்ட் ஆகும். நான் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் கீழ்ப்படாமல் இருக்கிறதால அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் பொலிசிங்காக இருக்குது, நல்ல பக்கம். அல்ல நீங்கள் இதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் கண்ணாடி துண்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது கண்ணாடி துண்டையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதை வெட்டுறது கரைச்சல்ன்றது தான் நான் பிடிக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 45 பாகக்கு நான் கோட்டில் அப்படியே அந்த விளிம்பு நிற்கிற மாதிரி தான் இருன்றேன். இந்த அடையாளத்துக்காக வேண்டி தான் நாங்கள் 45 பாகையில் அந்த கோடு கீறினாங்க. இப்போ எங்களுக்கு அந்த 45 பாகையில் அந்த கண்ணாடியை வச்சு ஓட்டுறது சுகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாங்கிற அந்த ப்ரொஜெக்டர் வந்துட்டு, இதுதான் ப்ரொஜெக்டர். இதுலேருந்து தான் நான் அந்த இன்ட்ரோவில் காட்டின அந்த வீடியோஸை மேக் பண்ணான். இப்போ இதுக்கு மேலே அந்த நாங்கள் செய்த அந்த ஓப்பன் பாக்ஸை வச்சு ஒட்டி கொள்ள போகிறோம். இப்போ இதுதான் நாங்கள் அந்த செய்த அந்த ஓப்பன் பாக்ஸ். அதை மேலே வச்சு ஒட்டி கொள்ள போகிறேன். கொஞ்சம் சென்டர் பார்த்து ஒட்டி கொள்ளுங்க, அதாவது சமச்சீராக இருக்கிற மாதிரி ஒட்டி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் அந்த பெட்டிக்கு மேலே ஒரு கவர் ஒன்று வைக்க போகிறோம், அதாவது திறந்து பூட்டுற மாதிரி. அதுக்கு சின்ன பிணைச்சல் மாதிரி பேப்பரில் வெட்டி நாங்கள் ஒட்டி கொள்வோம். அந்த பெட்டிக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வைக்க போகிறோம். நல்ல நீராக பார்த்து வச்சு ஒட்டி கொள்ளுங்க.
எங்களோட ஹோலோகிராம் இமேஜ் ப்ரொஜெக்டர் ரெடி ஆகிட்டார். இது சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதுலேருந்து தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணினான். இப்போ நாங்கள் யூடியூப்பில் ஹோலோகிராம் வீடியோ வந்து சர்ச் பண்ணுவோம். அதில் கொஞ்சம் ஹோலோகிராம் வீடியோஸ் வரும். இதுக்கண்டே அது அப்படி வீடியோஸ் இருக்குது. இதில் நான் அந்த உலகம் சுற்றுற மாதிரி அந்த வீடியோ ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கோ. அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கோ. இப்போ அதை நான் அந்த பெட்டிக்குள்ளே திருப்பி வைக்க போகிறேன். நல்ல சென்டர் பார்த்து வச்சிங்களேன்டா, நல்ல அதில் சென்டரில் விழும் அந்த திரையில். பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு மூடிட்டோம். இப்போ நாங்கள் அந்த கண்ணாடி, அதாவது அந்த பிளாஸ்டிக் கண்ணாடியில் பார்க்க அந்த வீடியோ இதில் 3Dயில் தெரிகிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த 3D ஹோலோகிராம் ப்ரொஜெக்டர் சிம்பிளாக செய்கிறது. இது ஒரு பறக்கும் தட்டு போகிற மாதிரி இருக்குது பாருங்க. இப்படி நிறைய வீடியோக்கள் இருக்குது. வித்தியாசமான ஹோலோகிராம் வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் ஒன் பண்ணி போட்டு மேலே வச்சிங்களேன்டா இந்த ஸ்க்ரீனில் அதை பெற்றுக்கொள்வீங்க. இதை நீங்கள் சிம்பிளாக உங்களோட சயின்ஸ் ப்ராஜெக்ட், அதாவது உங்களோட சின்ன வகுப்பு சயின்ஸ் ப்ராஜெக்டுகளுக்கு செய்து கொடுக்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரம் க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்கும். தொடர்ந்து கொஞ்சம் விசுவல்ஸ் இருக்குது, அதை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களாண்டா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹோலோகிராம் இமேஜ் ப்ரொஜெக்டர் சிம்பிளாக கார்ட்போர்ட்லையும் ஒரு சீடியில் பழைய கவரையும் வச்சுக்கொண்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி தந்துருக்கிறேன். உண்மையாக இது உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் சின்ன சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இதை நீங்கள் செய்து கொள்ளலாம். வெரி சிம்பிளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான நிறைய வீடியோக்கள் என்ற சேனலில் நிறைய இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதோட இப்படியான வீடியோக்கள் நீங்கள் நிறைய பார்க்கணுமெண்டா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சா தான் உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இட் மீ TSR சைனிங் ஆஃப்.